நாங்களே நம்மள்ட்ட இப்ப வந்து ஒரு 5 பேர் வந்து இஞ்சி ஊறுகாய் கேட்டிருக்காங்க கிலோ கணக்குல. அதனால நம்மளுக்கு இப்ப இஞ்சி ஊறுகாய் செய்ய போறோம். போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இத நல்லா பொன்னிறமா வர வரையும் நல்லா வறுத்துக்கலாம். சரியா? ஊறுகாய் வேணுங்கிறவங்க உண்மையா வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா வந்து கமெண்ட் பண்றது அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உறவுகளை தயவு செய்து. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? 2 மணி. பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்க இந்த டைம்ல செஞ்சுட்டு இருக்கோம்னா நாங்க வந்து டைம் பாஸுக்கு ஒன்றும் பண்ணல. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம இஞ்சி அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். அஞ்சு கிலோ கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட. நம்ம 5 கிலோ தான் இப்ப நம்ம செய்யறோம். இப்ப புத்தாண்டு போயிட்டு இருக்கு, அதனால ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். 1 கிலோ வாங்குறவங்களுக்கு 100 ml ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க. 2-3 நாள் கழிச்சு நீங்க ஆர்டர் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஃப்ரீயா கண்டிப்பா கொடுப்போம் நாங்க. அடுத்து தேவையான நல்லெண்ணெய் சேக்கில் ஆட்டினது. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கடுகு போட்டு நம்ம அரைச்சு வச்சிருப்போம்ல அந்த பொடியை லைட்டா தூவிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய நாச்சியார் பொடி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே ஓகே சொன்னீங்களே, இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி. இது இப்ப நம்ம காரம் கம்மியா தான் செய்யறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு மெயினா கொடுக்கணும். அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டிதான் மெயினா நம்மள்ட்ட கேட்டாங்க. அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அடுத்து நம்ம தேவையான நாட்டு சக்கரை சேர்க்கிறோம் கொஞ்சோண்டு. இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா தித்திப்பாவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கிறது. ஐயோ என்ன வயிறு வருது சாமி. நல்லா பச்சை வாசனை போற வரையும் நம்ம நல்லா ஒரு 15 நிமிஷம் போல நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திரிஞ்சு வரப்ப பார்க்கலாம். நமக்கு தேவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி. வேணுங்கிறவங்க திரும்ப சொல்ற, வாட்ஸ்அப்ல வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டைம் செய்து யாரும் கேட்காதீங்க.
இது எல்லாமே எண்ணெய் நல்லெண்ணெய் தான், குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளவு நல்லது. குழந்தைங்களுடைய உடம்பும் ஊரும் நல்லெண்ணெய் கொடுக்கறதுங்கிறது. நீங்க சாப்பாட்டுல பிசைஞ்சு தரையில கொஞ்சோண்டு நெய் சேர்த்து ஒரு வானல்ல போட்டு கிளறி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடும். தனியா பண்ணிட்டு இருக்கிறோம், வெல்லம் போட்டு காரம் இல்லாம. விரும்பி வாங்கி கொடுங்க. வணக்கம் சொந்தங்களே, அவ்வளவுதான், நம்ம ப்ரிப்பரேஷன் தயார். இத காலையில நம்ம பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட வேண்டியதான். நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால கொரியர் ஆபீஸ்லாம் லீவு. அதனால செவ்வாய்க்கிழமை காலையில டிஸ்பேச் பண்றையில உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே சொந்தங்களே,